பக்தி சாலக சபையின் பாதுகாவலரான அமலோற்பவர் கண்டு பாவித்தவரான புனித அந்தோனியாரே, குருடனுக்கு பார்வையளிக்கிற புனித அந்தோனியாரே, குருடவர்களை சுகப்படுத்துகிற புனித அந்தோனியாரே, மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற புனித அந்தோனியாரே, காணாமல் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிற புனித அந்தோனியாரே, வரப்பிரசாதங்களினால் வற்றாத வாய்க்காலான புனித அந்தோனியாரே, தூய்மையின் நீதியாகிய புனித அந்தோனியாரே, உம்மை மன்றாடுகிறவருக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கிற புனித அந்தோனியாரே, பசாசின் சகல சற்பனைகளில் நின்று நாங்கள் விலகும்படியாக இனி பெரும் காட்சிகளில் நின்று நாங்கள் விலகும்படியாக பஞ்சம் பசி கொள்ளை நோய்களை நின்று நாங்கள் விலகும்படியாக எங்கள் ஆயுள் காலமெல்லாம் உமது மன்றாட்டுகளின் உதவி அடைய நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக உலகின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையா உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையா உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையா உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும். திருப்பலி கருத்துகள். இந்நேரத்தில் கழிப்பிட வசதியோ அல்லது குடிநீர் வசதியோ தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து யாரும் திருப்பலியில் கழிப்பிடத்திற்காகவோ அல்லது குடிநீருக்காகவோ எந்திக்க வேண்டாம் என்பதையும் அன்போடு அறிவுறுத்துகிறேன். திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியானது திரு ஜெபமாலை பிச்சை, திருமதி சந்தனமேரி, திரு மரிய ஜெயசுராஜ், திருமதி அந்தோணி அம்மாள் இக்குடும்பங்களுக்கு தாப்பாதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் இக்குடும்பங்களை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டி வேண்டுதல் வழியாகவும் நன்றி பலியாகவும் ஏடி சார்லஸ் ஜெயக்குமாரி குடும்பத்திற்கு
தாப்பாதி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டியும், தொழில் முன்னேற்றம் வேண்டியும், மேற்கொள்ள இருக்கும் திருப்பயணம் நல்லபடியாக சென்று விட்டு நல்லபடியாக திரும்பவும், பிள்ளைகள் மருமகள்கள் பேத்தி அனைவரையும் இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்க வேண்டியும், உள்ளத்து விருப்பங்கள் அனைத்து நிறைவேற்றி தர வேண்டுதல் வழியாகவும், ஏசி ரெஜிஸ் விண்ணரசி தேன்மொழி இக்குடும்பத்துக்கு தாபாதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டியும், விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும், உள்ளத்து விருப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி தர வேண்டுதல் வழியாகவும், கெனடி ராஜம் கதிரவன் இக்குடும்பங்களுக்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், உடல் நல சுகத்திற்காகவும், செசன் ஜோஸ்பின் இவருடைய குடும்ப நலனுக்காகவும், இக்குடும்பங்களுக்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குழந்தை வர வேண்டியும், இன்னாசி முத்து சவுந்தரக்கனி ஆகாஷ் அபினேஷ் இக்குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், 10ஆம் வகுப்பு படிக்கும் ஆகாஷ் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வேண்டுதல் வழியாகவும், அந்தோணிராஜ் ஸ்ரீதேவி இக்குடும்பத்திற்கு தாப்பாதி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், உடல்நல சுகத்திற்காகவும், ஜெயா அவர்களுக்கு திருமணம் வர வேண்டி வேண்டுதல் வழியாகவும், சென்னையை சார்ந்த லட்சுமணன் முத்துக்குட்டி இக்குடும்பத்திற்கு தாப்பாதி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், குழந்தை வர வேண்டி வேண்டுதல் வழியாகவும், பிரவீன் ராஜா முத்துசெல்வி பிருத்திவி இக்குடும்பங்களுக்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், பிரவீன் ராஜா குடிநோயிலிருந்து விடுதலை பெற வேண்டுதல் வழியாகவும் இன்றைய வழியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துக்களோடு இணைந்து நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும், சிறப்பாக திரியாத்திரியாக வந்திருக்கக்கூடிய வீரப்பட்டி மக்களுடைய நற்கருத்துக்காகவும், தவசு மேற்கொள்கின்ற மக்களுடைய நற்கருத்துக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வருகை பாடல். வழிபட வாருங்களே, இறை அருள் தரும் பழி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே, திரு பழியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவர் வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, கோடி அற்புதரான தூய அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் 10ஆம் நாள் திருவிழா திருப்பலிக்கு வீரப்பட்டி இறைமக்கள் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளின் மைய சிந்தனையானது புனித அந்தோணியார் தூய்மை என்னும் புண்ணியத்தை தாங்கியவர். உலக ஆசை ஒளிரும் பாதையில் உன்னத வழி தேடி நடந்தவர். எண்ணம் சொல் செயல் அனைத்திலும் தூய்மை என்னும் தீபம் ஏற்றியவர். உடலை மட்டுமல்ல,
உள்ளத்தையும் இறைவனுக்கே அர்ப்பணித்தவர். பாவனில் கூட அருகில் வரவிடாதவர். அன்பும் அடக்கமும் ஆடையாய் அணிந்து தூய்மை என்னும் புண்ணியத்தை தாங்கியவர். நம் திருத்தலத்தின் பாதுகாவலர் தூய அந்தோணியார் சொல்லிலும் மௌன மொழியிலும் தூய வாழ்வே தெய்வீக வாழ்வு என என்பித்தவர். ஆம் அன்புக்குரியவர்களே, நம் புனிதருக்கு விழா எடுத்துள்ள நாம் அனைவரும் தூய்மையோடும் புனிதரின் பாதையில் பயணிக்க புதுமை காண புறப்படுவோம். இறைவனின் வழியில் இன்று திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் குடும்பங்கள் சிறப்பிக்கும் வீரப்பட்டி வாழ் மக்கள் அனைவரின் தேவைகளை நிறைவேற்ற இணைந்து இறைவேண்டல் செய்வோம், இறையாசிர் பெறுவோம். அதனைத் தொடர்ந்து திருப்பலி சிறப்பிக்கும் அர்ப்பணியாளர் லூட்ரின் அவர்களும், பங்கு தந்தை பாலன் அவர்களும், அருட்சகோதரி லீமா ரோஸ் அவர்களும், திரு ராசையா அவர்களும், அபிநயா அவர்களும் ஒலியேற்றுவார்கள். ஒளியாமிரையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரையே புனிதமான பலியின் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தடையாக இருக்கிற நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நலமான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவனே. ஆம், 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 ஆமென். ஆம், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீர். அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். உம் மக்களுக்கு நீதி வழங்க ஞானத்தை எனக்கு தந்தருளும் என சாலமோன் ஜெபித்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 4 முதல் 13 வரை. அந்நாட்களில் சாலமோன் அரசர் பலி செலுத்துமாறு கிபையோனுக்கு சென்றார். அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது. அங்கிருந்த பலிபீடத்தின் மேல்தான் சாலமோன் 1000 எரிபலிகளை செலுத்தியிருந்தார். அன்றிரவு கிபையோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், உம் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனே என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியா சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை, மாறாக நீ நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. இந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மாறாதது உன் பாசமே, மறையாதது உன் நேசமே. மாறாதது 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 உன் பாசமே, மறையாதது 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 உன் நேசமே. நிலையானது நிஜமானது நெஞ்சத்தில் நீங்காதது,
மாறாதது 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 மாறாததுன் பாசமே அன்னையின் கருவில் என்னை நீ தெரிந்தெடுத்தாய் உன் கண்ணின் கருவிழி போல் கருத்தாய் கருத்தாய் காத்து வந்தாய் ஏனை அள்ளி எடுத்து அணைத்து கொண்டாய் உன் தோளில் சுமந்து நடந்து வந்தாய் வாழ்வு முழுவதுமே இனிக்கச் செய்தாய் வாழ்வின் மழையெனவே அருளை பொழிந்தாய் உன் பாசம் மாறாதது உன் நேசம் மறையாதது மாறாதது 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 உன் பாசமே மறையாதது 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 உன் நேசமே என் உறவென்னை வெறுக்க உறவாய் உறவாய் நீ வந்தாய் நான் உன்னோடு இருப்பேன் இன்று நீ மட்டுமே உறுதி தந்தாய் என் பயணம் முழுதும் தொடர்ந்து வந்தாய் என் களைப்பு போக்க உன் மடியை தந்தாய் துன்பமில்லா வாழ்வை தந்தாய் இன்பம் காணும் உலகை தந்தாய் உன் பாசம் மாறாதது உன் நேசம் அழியாதது மாறாதது 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 உன் பாசமே மறையாதது 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 உன் நேசமே நிலையானது நிஜமானது நெஞ்சத்தில் நீங்காதது என் நினைவெல்லாம் நிழலாடுது மாறாதது 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 உன் பாசமே என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அழகு 6 இறை சொற்றொடர்கள் 30 தொடங்கி 34 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள். ஏனெனில் பலர் வருவதும் போதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்து கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் 1000 ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே மயங்கி போய் இருக்கிறேன். இந்த உங்களை பார்க்கும் பொழுது, இந்த இடத்த பார்க்கும்போது, அந்தோனியார் புதுமை செய்வாருன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் செய்வாரா? நான் இப்படியெல்லாம் இந்த தாப்பா திருத்தலாம் வரணும்னு கனவு கண்டானோ, அந்த கனவை தாண்டி எங்கேயோ போயிட்டீங்க. அந்தோனியார் கையில் இயேசு பாலன் இருக்காருன்னு நினச்சேன். ஆனால் அந்த பாலன் இந்த பாலன் இப்போ தான் தெரியுது. இந்த பாலன் உங்களுக்கே கொடுத்து பங்கு தந்தையாக கொடுத்து மிக அருமையாக தந்தை பாலன், நீங்கள் மக்கள், அப்பாக்கள், அம்மாக்கள், தம்பி தங்கைகள், குழந்தைகள் எல்லாருமே இவ்வளோ அருமையாக நீங்கள் ஒத்துழைத்து செய்கிற காரியத்தை பார்க்குற பொழுது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கிறது. எனக்கு உண்மையிலே கண்ணீரே வந்துட்டு பார்த்த உடனே. நான் வரணும், இந்த திரும்ப இந்த பங்குக்கு வரணும்னு நினச்சி இப்போ வர ஆசையே போயிட்டு. என்னை விட பயங்கரமாக தந்தை அருமையாக செய்கிறாங்க. அதனால் உண்மையிலேயே நான் மனதார தந்தையை வாழ்த்துகிறேன், உங்களையும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து விட்டுறாதீங்க, நல்லா கொண்டு வாங்க. தூத்துக்குடி மறை மாவட்டத்தை காப்பாற்றி வந்து மிகப்பெரிய திருத்தலமாக வரணும், பல்வேறு மக்கள் வரணும், வர்றாங்க எனக்கு தெரியும். எனக்கு அது இன்னும் நல்லா அதிகப்படுத்தி மிக சிறப்பாக செய்ய மனதார வேண்டி வாழ்த்துகிறேன். நான் எப்பவுமே சொல்கிறது அதுதான். திருவிழா மறையுரைகளில் திருப்பாடல் 20:4-5 வாசிப்பது போல, உங்கள் மனம் விரும்புவதை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக, உங்கள் திட்டங்களையெல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக, உங்கள் விண்ணப்பங்களையெல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக என்ற திருப்பாடல் வரிகளுக்கேற்ப இந்த திருவிழாவின் வழியாய் நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்களை, உங்கள் பங்கு தந்தை விரும்புகிற ஆசீர்வாதங்களை, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக விரும்புகிற ஆசீர்வாதங்களை கடவுள் அந்தோனியார் வழியாய் நிறைவாய் கொடுக்க நான் மனதார வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். இன்றைய மறையுரை தலைப்பு என்னது? புனித அந்தோனியார் தூய்மை என்னும் புண்ணியத்தை தாங்கியவர். அதை தலைப்பை வாசிக்கும் போது நான் யோசித்து பார்த்த உடனே எனக்கு இயேசுடைய மலைப்பொழிவு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இயேசுடைய மலைப்பொழிவு, பியாட்டிடியூட்ஸ், மத்தேயு அதிகாரம் 5. அங்கே இயேசு மக்களை பார்த்து, நீங்கள் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர், பேறு பெற்றோர், பேறு பெற்றோர்னு சொல்கிறார். இயேசப்பந்தான் அவருடைய பப்ளிக் மினிஸ்ட்ரியை, அந்த புது வாழ்வை ஆரம்பித்து மக்களை பார்க்குறாரு. மக்களை பார்த்த உடனே இயேசு, நீங்கள் பேறு பெற்றோர்,
பேர் பெற்றோர் சொல்கிறாரு. நிறைய சொல்கிறார். ஏழையர் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், துயருவோர் பேர் பெற்றோர் அப்படி சொல்லும்போது அங்கே வசனம் 8 சொல்கிறார், தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், அவர்கள் கடவுளை காண்பார்கள் சொல்கிறார். எனக்கு அதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த இயேசு ஏன் அந்த மக்களை பார்த்து பேர் பெற்றோர் சொல்லணும், யார் பிளஸட் ஏன் சொல்லணும்? யோசித்து பார்க்கும்போது அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அந்த வரலாற்று பின்னணியை பார்த்திங்கன்னா, அந்த யூத குலத்திலே இயேசுடைய காலத்திலே ஒரு 3 குழுக்கள் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. யார்? தலைமை குருக்கள், யூத தலைமை குருக்கள், அப்புறம் பரிசேயர், சதுசேயர், 3 குழுக்கள் இருந்தாங்க. மெயினாக நிறைய குழு இருந்துச்சு. இந்த 3 பேர் அவங்க என்ன சொன்னாங்க மக்களை பார்த்து? நீங்கள்லாம் நல்லவங்களே இல்லை, நீங்கள்லாம் கடவுளுக்கு ஏற்றவங்களே கிடையாது, நீங்கள்லாம் கீழே இருக்கிற ஆட்கள், உங்களுக்கு ஆலயத்திற்கு வர்றதுக்கு தகுதியே கிடையாது, நாங்கள் தான் கடவுள் பக்கத்தில் இருக்கிறோம், நாங்கள் தான் பரம யோக்கியர்கள், நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள், நாங்கள் தான் பேறு பெற்றவர்கள், நாங்கள் தான் கடவுளுக்கு விருப்பமான யாவே கடவுளுக்கு மிக வேண்டிய பிள்ளைகள் நாங்கள் தான் சொல்லி அவங்களையே உயர்த்தி கொண்டு சாதாரண சாமானிய மக்களை அவர்கள் இந்த மாதிரி சொல்லி கீழேயே வச்சு, நீங்கள் சரியே இல்லை, உங்களுக்கு சட்டம் தெரிய மாட்டுக்கு, இறைவார்த்தையை தெரிய மாட்டுக்கு, இங்கே கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பதில்லை, உங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்ட்டு ரொம்ப ரொம்ப மட்டம் தட்டி அந்த மக்களை வச்சுருந்தாங்க. இப்போ இயேசு வந்து பார்க்குறாரு, இந்த சமூகத்திலே இப்படி ஒரு பிளவா, ஒரு 3 குழுவினர் தாங்கள் தான் பெரியவங்கன்னு வயந்து நிற்காங்க, சாதாரண மக்களை நீங்களாம் கீழே அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி தான் இயேசு துடின்னு சொல்கிறாரு, மக்களை நான் சொல்கிறேன், நீங்கள் பேறு பெற்றோர், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், துன்பப்படுறவங்களே நீங்கள் பேறு பெற்றோர், கனிவுடையோரே நீங்கள் பேறு பெற்றோர் சொல்லி தான் சொல்கிறாரு. தூய்மையான உள்ளத்தை அவங்களாம் தூய்மை உள்ளன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார்? சதிசெயர், பரிசேயர், தலைமை குருக்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் தான் தூய்மை உள்ளம் கொண்டவர்கள், நீங்கள் பேறு பெற்றோர், அவர்களை விட நீங்கள் கடவுளை காணக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கிறது என்று இயேசு இந்த மக்களை பாராட்டுகிறார். அருமையான ஒரு செய்தி இயேசு மக்களுக்கு கொடுத்து இந்த மக்களை வாழ்க்கையிலே அவர்கள் இயேசு எழுப்பி விடுகிறார், உயரச் செய்கிறார், தலை நிமிரச் செய்கிறார். அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அந்தோனியாருடைய போதனையை கேட்டு பல மக்கள் மனமாற்றம் பெற்றார்கள். இயேசுடைய வார்த்தைகள் எடுத்து சொன்ன பொழுது பல மக்கள் புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார்கள், பல்வேறு புதுமைகளை பார்த்தார்கள். ஆனால் அந்தோனியாருக்கும் இதே மாதிரி ஒரு சில குரூப்பு சேலஞ்ச் பண்ணாங்க, நீ என்ன பெரிய யோக்கியனா, உன்னுடைய வார்த்தை ரொம்ப சுத்தமாக, நீ சொல்கிறது சரியா, அந்த இயேசு யார் அப்படின்ட்டு அந்தோனியாரை அவர்கள் சேலஞ்ச் பண்ணாங்க, சவால் விட்டாங்க. அவர் எவ்வளவோ புதுமைகளை செய்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஒரு சில குழுக்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீர் என்ன பெரியவர், நாங்கள் தான் சமூகத்திலே பெரியவர்கள், நீ என்ன புதுசாக வந்து போச்சிட்ருக்கண்டு அந்தோனியாருடைய தூய்மையை பற்றி அவர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். அந்தோனியாருடைய நாக்கு தூய்மையான வார்த்தைகளை கொடுத்தது, அவருடைய நாக்கு தூய்மையான நாக்கு என்பதை அந்தோனியார் நிரூபித்தார். எப்படி? அவங்க ஒரு சேலஞ்ச் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? நீர் சொல்கிறது உண்மை, உடைய நாக்கு உடைய வாக்கு தூய்மை என்றால் உண்மை என்றால், நற்கருணை பற்றி பேசுகிறீரே அந்தோனியாரே, அப்போ நற்கருணை உண்மை என்றால் நான் வந்து என் வீட்டு கழுதையை நான் கொண்டு வரேன், இந்த கழுதையை ஆண்டவர் தானே படைச்சாரு, இப்போ இந்த கழுதை நற்கருணையில் ஆண்டு இருக்கிறாருன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ இந்த கழுதை அந்த நற்கருணை ஆண்டவரை அதை வணங்கிச்சுன்னா நம்முடைய வாக்கு உடைய நாக்கு தூய்மை நம்புறேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணாங்க. அப்போ அந்தோனியார் அந்த ஆள் என்ன செஞ்சார்? கழுதைக்கு 3 நாளாக எதுவுமே தீனி போடாமல் பட்டினி போட்டு அதை கூட்டு வந்தார். அந்தோனியார் நற்கருணையை கொண்டு வந்தார். நற்கருணை அங்கே இருக்கிறது, புல்லுக்கட்டு அங்கே இருக்கிறது. அந்த ஆள் கழுதையை கொண்டு வந்து, இப்போ பாரு என் கழுதை நற்கருணை வணங்குதா புல்லை திங்கிதான் பாருன்னு சொன்னார். கழுதை என்ன பண்ணுச்சு? நற்கருணை வணங்கிச்சு. அந்தோனியார் தன்னுடைய தூய்மையை நிரூபித்தார். தான் பேசுகிற போதனை, ஆண்டவரை பற்றி சொல்லுகிற வார்த்தைகள் உண்மை என்று அவர் நிரூபித்தார். இப்படி பல்வேறு புதுமைகளை செய்து அந்தோனியார் தன்னுடைய தூய்மையை இந்த மக்கள் நிரூபித்தார். அதான் தூய்மையை தாங்குகிற அந்த புண்ணியை தாங்குகிற புனித அந்தோனியார் நாம் என்று அவரை பறைசாற்றுகிறோம். நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம முதல்ல நமக்கு நம்ம நினைக்க வேண்டிய காரியம், நான் கடவுளுக்கு வெகு தொலைவில் இருக்கிறேன், நான் கடவுள் பக்கத்தில் இல்லை,
கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வாரா, நான் பாவியா, நான் தகுதி இல்லாதவனா, என்னை இயேசு மன்னிப்பாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரா, என்னை அவருடைய மகனாய் மகளாய் வைத்துக்கொள்வாரா, என்னை பற்றி ஆண்டவர் என்ன நினைப்பார் அப்படின்ட்டு நம்ம ஒரு யோசிக்கலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். தங்கம் இருக்குல்ல, கோல்டு, இது என்ன விலை? அது என்ன விலை? தங்கம் என்ன விலை இப்போ? யாருமே வாங்க இல்லையா? நான் நேற்று 5 பவுன் வாங்கினேன். வாங்க இல்லையா? 5 பவுன் வாங்க. தங்கம் வந்து அல்ல, உதாரணத்துக்கு நம்ம தங்கம் எங்கே வாங்குவீங்க? தங்க மயில் வச்சுக்கங்களேன். தங்க மயிலில் தங்கம் அதில் அங்கே ஷோகேஸில் லைட்லாம் போட்டு அழகாக இருக்குன்னு நல்லா பளிச்சுட்டு மின்னிக்கிட்டு, அந்த தங்கம் 1 பவுன் 1 லட்சம். சரியா? இப்போ அதே தங்கத்தை நான் கொண்டு போய் குப்பையில் போடுறேன், சாக்கடையில் போடுறேன். அந்த தங்கம் என்ன விலை? என்ன விலை சொல்லுங்க? என்ன விலை? சார் சின்ன பிள்ளைங்க அழகாக சொல்கிறாங்க, நேற்று வாங்கினியாம்மா? அதே விலை தான் இல்லையா? பெரிய ஒய்யாரமாக ரொம்ப ஷோகேஸில் லைட்லாம் போட்டு மின்னிட்டு இருந்தேன், அதுவும் அதே விலை தான். சாக்கடையில் குப்பையில் போட்ட தங்கமும் அதே விலை தான், மதிப்பு மாறாது. அதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். கடவுளால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள், கடவுளுடைய மூச்சை கொண்டிருக்கிற பிள்ளைகள் கடவுள் முன்பாக மதிப்பு குறையாதவர்கள். மதிப்பு குறையாதவர்கள். சமூகம் குறைத்து பேசலாம், பிற மனிதர்கள் குறைத்து பேசலாம், மற்ற குடும்பத்தார் குறைத்து பேசலாம். கடவுள் முன்னால் நீங்கள் எப்பொழுதுமே பேறு பெற்றவர்கள். ஒரு நாளும் உங்களுடைய மதிப்பு குறைந்தே போகாது. என் மகன், என் மகள், எஸ்ஐயா வழியை ஆண்டவர் அழகாக சொல்கிறார், நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்னை அன்பு செய்கிறேன். நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்க, யுவர் ப்ரெஷஸ் பிஃபோர் மை ஐஸ். விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் அன்பு செய்கிறேன். கடவுள் பார்வையில் நீங்கள் தூய்மையானவர்கள். யார் என்ன சொன்னாலும் கவலையப்படாதீங்க. நான் தூய்மையானவன், நான் கடவுளுக்குள்ள பிள்ளை, நான் கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகள். அந்தோனியாரை போன்றாலும் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த தூய்மைக்காக நாம் உழைக்க வேண்டும், அதற்காக நாம் மன்றாட வேண்டும். அந்த வகையிலே ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை நம்பி அந்தோனியாருடைய வழிகளை பின்பற்றி நாம் தூய்மையான பிள்ளைகளாக வாழ ஆசைப்படுவோம். அதன் வழியாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆமீன். இறைவன் நம்முடைய வானக தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள். இந்த உணர்வோடு உரிமையோடு நம்முடைய பல்வேறு தேவைகளை எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். அருள் நிறைவா, நீர் நிறுவிய திருச்சபையை உமது அன்பான கரங்களில் தருகின்றோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் விசுவாசிகள் அனைவரையும் உமது தூய ஆவியால் வழிநடத்தவும், திருச்சபை உண்மையின் நெறியாகவும் அன்பின் அடையாளமாகவும் விளங்க செய்யவும், பிளவுகள், பலவீனங்கள், மனித குறைகள் அனைத்தையும் நீக்கி ஒற்றுமை, சேவை, தியாகம் மிகுந்த சமூகமாக மாறவும், ஏழைகள், துன்பப்படுவோர், புறக்கணிக்கப்பட்டோர் அருகில் திருச்சபை தாய் போல் நிற்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, எங்கள் வாழ்வின் எல்லா பாதைகளையும் உமது கரங்களிலே ஒப்புக்கொடுக்கின்றோம். எங்கள் பயம், வேதனை, சந்தேகம் அனைத்தையும் நீக்கி உமது அமைதியையும் நம்பிக்கையும் எங்கள் இதயத்தில் நிரப்ப வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் நாயகனே இறைவா, நாங்கள் தளரும்போது நீர் எங்கள் பலமாக இருந்து எங்கள் வாழ்வீர் இருள் சூழ்ந்தாலும் உமது ஒளி எங்களை வழிநடத்தவும், உமது சித்தப்படி நாங்கள் வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அமைதியின் இறைவா, எங்கள் குடும்பங்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பங்களில் அமைதியும் புரிதலும் பரஸ்பர அன்பும் நாள்தோறும் வளரவும், மனவேதனை, கோபம், பிளவு அனைத்தையும் நீக்கி ஒற்றுமையையும் சமாதானத்தையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய்மையின் இறைவா, எங்களிடம் இருக்கின்ற தீய எண்ணங்கள், தவறான ஆசைகள், எங்களை உம்மிடமிருந்து விலக்கும் அனைத்தையும் எங்கள் உள்ளத்திலிருந்து நீக்கி எங்கள் வார்த்தைகளும் செயல்களும் உமக்கு பிரியமானவையாக இருக்கவும், தூய்மையிலும் நேர்மையிலும் எங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அப்பா தந்தையே, உடைய பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் கனிவாய் செவி சாய்த்து எங்களை ஆசீர்வதித்து நலமான வாழ்வுக்கு வழிநடத்தி செல்ல வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பகிர்ந்திட தருகின்றோம், பலியென வருகின்றோம். பாரினில் வழங்கிய பரிசெனும் வாழ்வை படைத்த உமக்கு இன்று பகைமை உணர்வை வென்று படைத்தோம் காணிக்கையாய், பலியென வருகின்றோம். பகிர்ந்திட தருகின்றோம், பலியென வருகின்றோம். பப்பா மப மக சம மக மக சனி கக சக சனி பனி சனி சகசா. பிரியமானவர்களே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்ற தாக்கமிட்டு செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்து ஏத்தச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் புனித அந்தோணியாரினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீ. அவருடைய இறைவெற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றே. அவருடைய படிப்பினையால் பயிற்சிமிக்கின்றே. அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானது திரணிகளோடும் புனிதரின் பெருந்தரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. புனிதமான மாற்றம் நிகழும் நேரம். அப்பம் இயேசுடைய உடலாகவும் திராட்சை ரசம் இயேசுடைய இரத்தமாகவும் மாறுகிற தருணம் இது. கத்தோலிக்க திரு அவையின் மிகப்பெரிய நம்பிக்கை இது. இந்த மாற்றங்கள் நிகழும் நேரத்திலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற மாற்றங்களை நீங்கள் இந்த பலிப்பிடத்திலே முன்வையுங்கள். நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். இயேசுவே, இவ்வாறு இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உடைய உடலாக இரத்தகமாக மாற்றுகிறீரோ, அதேபோல் என் வாழ்க்கையில் என் குழந்தைகளுக்காக குடும்பத்திற்காக நான் வைக்கிற மாற்றங்களையும் நீர் கொண்டு வாரும். என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும். அதனால் எங்களுடைய குடும்ப வாழ்வு மென்மேலும் புதிய மாற்றங்களை பெற்று உயர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்து இந்த நேரத்தை நாம் ஒப்புக் கொடுப்போம். வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியின் வல்லமையால் நிரப்ப வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஸ்டீவன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தவர்கள், மறைமாவட்ட புனிதர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்களும் தகுதி பெற்று ஓம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு கற்றுக் கொடுத்தார். எனவே நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை குற்றம் குறைகளை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையையும் பக்தியையும் மட்டுமே கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் நல்ல உடல் சுகத்தையும் நிறைவான மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி உண்டாகட்டும். தண்டனைக்கும் உள்ளாக்காமல் பரிவிறக்கத்தால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் பாதுகாத்திடும் அருமருந்தாகிட்டல் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் குணமளிக்கும் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும்.
காண வழியினை நாம் அடைவோம். இறை மைந்தன் இயேசு உம்மிலை இணைவோம். புது வாழ்வு தரும் இறை விருந்துக்கு செல்வோம். புகழ் பாக்கள் பாடி இறை உடலை பெறுவோம். இறை வாழ்வு காண வழியினை நாம் அடைவோம். இறை மைந்தன் இயேசு உம்மிலை இணைவோம். வானத்திலிருந்து மன்னவை பொழிந்த தேவன் நாம் வாழ்வு பெற தன்னையே தருகின்றார். வானத்திலிருந்து மன்னவை பொழிந்த தேவன் நாம் வாழ்வு பெற தன்னையே தருகின்றார். வானகத்தின் விருந்துக்கு அழைக்க பெற்றோம் நாம் எல்லாம். வாழ்வினையே பெற்றிடுவோம் இறை உறவில் நாளெல்லாம். வானகத்தின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் நாம் எல்லாம். வாழ்வினையே பெற்றிடுவோம் இறை உறவில் நாளெல்லாம். புகழ்வோம் புகழ்வோம் இறை மைந்தனை, பெறுவோம் பெறுவோம் இறை இயேசுவை. புகழ்வோம் புகழ்வோம் இறை மைந்தனை, பெறுவோம் பெறுவோம் இறை இயேசுவை. புது வாழ்வு தரும் இறை விருந்துக்கு செல்வோம். புகழ் பாக்கள் பாடி இறை உடலை பெறுவோம். இறை வாழ்வு காண வழியினை நாம் அடைவோம். இறை மைந்தன் இயேசு உம்மிலை இணைவோம். வார்த்தை வடிவில் வாழ்க்கையான தேவன் நாம் வாழ்வு பெற நம்மில் வருகிறார். வார்த்தை வடிவில் வாழ்க்கையான தேவன் நாம் வாழ்வு பெற நம்மில் வருகிறார். அன்பு நீதி சமத்துவமே அகிலம் எங்கும் நிறைந்திட உயிரும் உடலும் கலந்து நம்மில் வாழ்வும் வந்த தேவனே. அன்பு நீதி சமத்துவமே அகிலம் எங்கும் நிறைந்திட உயிரும் உடலும் கலந்து நம்மில் வாழ வந்த தேவனை. புகழ்வோம் புகழ்வோம் இறை மைந்தனை, பெறுவோம் பெறுவோம் இறை இயேசுவை. புகழ்வோம் புகழ்வோம் இறை மைந்தனை, பெறுவோம் பெறுவோம் இறை இயேசுவை. புது வாழ்வு தரும் இறை விருந்துக்கு செல்வோம். புகழ் பாக்கள் பாடி இறை உடலை பெறுவோம். இறை வாழ்வு காண வழியினை நாம் அடைவோம். இறை மைந்தன் இயேசு உம்மிலை இணைவோம். புது வாழ்வு தரும் இறை விருந்துக்கு செல்வோம். புகழ் பாக்கள் பாடி இறை உடலை பெறுவோம். இறை வாழ்வு காண வழியினை நாம் அடைவோம். இறை மைந்தன் இயேசு உம்மிலை இணைவோம். இவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இன்று நம்முடைய திருவிழாவினுடைய 10ஆம் நாளில் நாம் அனைவரும் ஒன்றாக அந்தோனியார் திருத்தலத்தில் கூடி அந்தோனியார் வழியாக இறைவனை போற்றிருக்கிறோம், புகழ்ந்திருக்கிறோம், இறை ஆசீர் பெற்றிருக்கிறோம். மற்ற எல்லா இடத்துலையும் 10ஆம் திருவிழா தான் திருவிழா இல்லையா? ஆனால் அந்தோனியார் பிள்ளைகளுக்கு கூடுதலாக 3 நாட்கள் திருவிழா கொண்டாட ஒரு மாபெரும் வாய்ப்பு கிடைக்கும். அதன் அடிப்படையில் இன்றைய நாளில் நம்முடைய திருவிழாவினுடைய உச்சத்தின் தொடக்க நாளாக இந்த நாள் இருக்கிறது. எனவே ஒருவருக்கொருவர் உற்சாகமூட்டும் விதமாக பலத்த கரங்களை தட்டி நம்மை நாமே வாழ்த்துவோம். இனி இன்றைய நாளில் நம் அனைவருக்கும் ஒரு மாபெரும் சிறப்பு.
காரணம் நம்முடைய தந்தை அவர்களுடைய வருகை இல்லையா? வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன ஒரு உறவினர் பல ஆண்டுகள் கழிக்கின்ற போது எவ்வாறு அடக்க முடியாத கண்களும் கட்டுப்படுத்த முடியாத கைகளும் துடிக்குமோ அந்த அளவுக்கு நம்முடைய தந்தை அருட்தந்தை லூற்றின் அவர்களை இன்றைய நாளில் பார்த்தபோது அன்பு மக்கள் ஒவ்வொருவருடைய கரங்களும் அவரை நோக்கி கும்பிட்டன, வாய்கள் அவரை நோக்கி சிரித்தன, கண்கள் ஆனந்த கண்ணீரால் குளமாகின. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வரலாற்றை நம்முடைய பங்கில் பதித்துவிட்டு சென்றவர் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை லூற்றின் அவர்கள். தந்தை அவர்கள் நம்மோடு இருந்தது ஒரு ஆண்டு இல்லையா? ஒரு ஆண்டு இருந்த போதிலும் மற்ற எல்லா தந்தையர்களுக்கும் கொடுக்காத ஒரு இடத்தை நாம் தந்தையர்களோடு கொடுத்து வைத்திருக்கோம் நம்முடைய இதயத்தில் என்றால் அந்த அளவுக்கு தந்தையர்களுடைய ஜெபமும் தந்தையருடைய அணுகுமுறையும் நம்மை பல நேரங்களில் பல விதத்தில் உற்சாகம் ஊட்டும். என்னை பார்க்கும்போதெல்லாம் ஒரு கேள்வி கேட்பார், நீ எப்போ போவே, நான் எப்போ வருவேன் அப்படின்னு. ஆயிரத்தில் சென்றாலே அந்த ஒரு கேள்வி தான். ஏனென்றால் தந்தை அவர்கள் மீண்டும் வர துடிக்கின்ற ஒரு பங்கு நம்முடைய பங்கு, கோட்டூர் பங்கு. அந்த அளவுக்கு ஒரு அபரித பாசத்தை நம்முடைய பங்கின் மீதும் இந்த திருத்தலத்தின் மீதும் நமது மக்கள் மீதும் அதீதமாக வைத்தவர். ஒவ்வொரு நாளும் பார்க்கின்ற போது உற்சாகம் ஊட்டுகிறவர். நம்முடைய பங்கு சூழ்நிலையை அறிந்து இப்படி செய் அப்படி செய் என்று பல அறிவுரைகளை கொடுத்து என்னை தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் தந்தை. தந்தை அவர்கள் தற்போது தூத்துக்குடி மறைமாவட்டத்தினுடைய தலைமை செயலாளராக செயல்படக்கூடியவர்கள். தூத்துக்குடி மறைமாவட்டத்தில் நிர்வாக சம்பந்தமாகவோ சட்ட சம்பந்தமாகவோ எந்த பிரச்சனை வந்தாலும் தந்தை அவர்களுடைய கையெழுத்து இல்லாமல் ஒரு பேப்பர் கூட நவராது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பெரிய இடத்தை இன்றைய நாளில் அடைந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தபோது கூட நம் மீது வைத்த பாசமும் கனிவும் குறையாமல் இன்றைய நாளில் நம்மோடு வந்து நமக்காக இந்த நல்லதொரு திருப்பலி நிறைவேற்றி நம் அனைவருக்காக ஜெபித்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு ஒரு பலத்த கரத்தை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை அவர்களை மரியாதை செய்யும் நிமித்தமாக இந்த அந்தோனியார் படத்தை நம்முடைய நிர்வாகிகள் வழங்கி தந்தை அவர்களை சிறப்பு செய்வார்கள். ஒரு நல்ல ஒரு கரங்களை தட்டுங்க. வெளியே போகிற எந்த வண்டி சத்தம் உள்ள கேட்கக்கூடாது, அந்த அளவுக்கு சிறப்பு. அடுத்ததாக இன்றைய நாளில் நன்றிக்குரியவர்கள் இன்றைய திரியாத்திரை மக்கள், நம்முடைய கிளைப்பங்கை சார்ந்த வீரப்பட்டி இறை மக்கள் இன்றைய நாளில் வழிபாடு மிக அழகாக சிறப்பித்திருக்கிறார்கள். குத்துவிளக்கு, மன்றாட்டு, முன்னுரை மற்றும் பல வகைகளில் சிறப்பித்து பல மக்களை அழைத்து வந்த நிர்வாகிக்கும் நம்முடைய வீரப்பட்டி அன்பு இறை மக்களுக்கும் ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்வோம். அன்புக்குரிய இன்றைய நாளில் அசன விருந்தை கொடுத்தவர்கள், இன்றைய நாளில் திருப்பலி ஒப்பு கொடுத்த இரு குடும்பத்தாரும், அது மட்டுமல்லாமல் குழந்தை இயேசு என்பவர் ஒரு பை அரிசியும், சண்முகவேல் லட்சுமி என்பவர் ஒரு பை அரிசியும், அந்தோனியாருக்கு 13 அடி திட்டம் என்ற திட்டத்தின் கீழ் வேம்பாறை சார்ந்த திரு ஜோசப் ரவி ஆசிரியர் ரூபாய் 2600, முகாமை சார்ந்த கான்சியூஸ் ரீட்டா ரூபாய் 1000, புஷ்பம் ரூபாய் 600 கொடுத்து இந்த அசனத்திற்கும் நம்முடைய வளர்ச்சி பணிக்கு உதவி இருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் பாராட்டும் விதமாக ஒரு பலத்த கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பெயரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, நாளை நாளுக்கான நிகழ்வு. நாளை நம்முடைய திருவிழாவினுடைய 11ஆம் நாள், நாளை ஞாயிற்றுக்கிழமை. எனவே காலை திருப்பலி நம்முடைய திருத்தலத்தில் இருப்பாது. வழக்கம் போல அந்தந்த ஊர்களில் இருக்கும். காலை 6 மணி திருப்பலி நம்முடைய முகாமில் இருக்காது. காரணம், நாளை நாளுக்கான திரியாத்திரை மக்கள் அவர்கள். எனவே நாளை முகாம் மக்களுக்கு மாலை திருப்பலியாக, திரியாத்திரை திருப்பலியாக இந்த திருவிழா திருப்பலி அமையும். ஏனைய மக்களுக்கு அவரவர்கள் ஊரில் திருப்பலி இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் அடிப்படையில் காலை 7:30 மணிக்கு கோட்டூரிலும், பகல் 11 மணிக்கு நம்முடைய வீரப்பட்டியிலும் திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நாளுக்கான நிகழ்வு நாளை சரியாக மாலை 6 மணிக்கு அந்தோனியார் ஜெபமாலையும், 6:45 மணிக்கு அந்தோனியார் புகழ் மாலை மற்றும் சப்பரபொனியும், இரவு 7 மணிக்கு திரியாத்திரை திருப்பலி நடைபெறும். நாளை நாளுக்கான திரியாத்திரை மக்கள் தாப்பாத்தி ஈழத்தமிழர் குடியிருப்பை சார்ந்த இறை மக்கள். நாளை நாளுக்கான திருப்பலியை தலைமையேற்று மறையுரை வழங்குவர்கள் அருப்பணி ரியோசில் பெப்பி, புதுநிலையினர் பணியகம், தூத்துக்குடி தென்மண்டலம். நாளை நாளுக்கான சிந்தனை புனித அந்தோனியார் அமைதி என்னும் புண்ணியத்தை தாங்கியவர். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆயர் அவர்கள் கொடியேற்றத்தின் போது கொடுத்த ஒரு மாபெரும் ஆசீர்வாதம்
2025ஆம் ஆண்டு இந்த திருத்தலத்திற்கு கொடுத்த சிறப்பு அந்தஸ்தான பரிபூர்ண பலனை இந்த திருவிழா காலங்களில் முடியும் வரை நமக்கு நீடித்து கொடுத்திருக்கிறார். எனவே இந்த திருப்பலியில் நீங்கள் பங்கெடுக்கிறீர்கள் என்றால் இந்த திருப்பலியின் மூலமாக உங்களுக்கு பரிபூர்ண பலன் ஆசீர் கிடைக்கிறது என்பதை மனதார பெற்று மகிழ்ச்சி அடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆசன விருந்து நடைபெறுகிறது. எனவே ஆசனத்திற்கு நன்கொடை கொடுப்பவர்கள் முன்வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சிறப்பாக ஆசனத்துக்கு பொருட்களாக அதிகமாக நன்கொடை கொடுக்கவும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழா முடிந்த பின்பு நம்முடைய மக்களுடைய உடனடி தேவையாக இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு முன்பாக ஒரு மேற்கூரை அமைக்கின்ற பணி தொடங்க இருக்கிறது. எனவே அதற்கு பல வகையில் பல மக்கள் உதவி செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் மேற்கூரை அமைக்கின்ற பணிக்கு மட்டும் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீடாக இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 200 ரூபாய்க்கு நம்முடைய பொறியாளர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்தோணியாருக்கு ஒரு 13 ஸ்கொயர் ஃபீட் நம்மளால் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மக்களும் முடிந்த அளவுக்கு 13 அடி ரூபாய் 2600 கொடுத்து நம்முடைய டிப்போவில் கொடுத்து ரசீதை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக உதவும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரிய அனைத்து நிகழ்வுகளும் நம்முடைய சென்ட் ஆண்டனிஸ் தாப்பாத் என்ற யூடியூப்பில் உடனுக்குடன் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அதையும் நீங்கள் தரவு செய்து அதையும் பதிவு செய்து அந்த நிகழ்வுகளை பார்த்து மகிழுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சாலை இந்நாளில் ரொம்ப பிஸியாக இருக்குது இல்லையா? காரணம், ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடு முடிந்து அனைத்து வாகனங்களும் தங்களுடைய இல்லங்களுக்கு செல்கின்றன. என தயவு செய்து யாரும் காவல்துறையினருடைய அனுமதி இல்லாமல் சாலையை கடக்க வேண்டாம். காவல்துறையினர் உங்களுக்கு நெறி காட்டுவார்கள். அதன் அடிப்படையில் சாலையை கடக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய டிப்போவிலே அந்தோணியார் படம், தீர்த்தம், அந்தோணியார் தீர்த்த எண்ணெய், அதாவது புனித எண்ணெய், அத்தோடு அந்தோணியார் ஸ்டிக்கரும் இன்றைய நாளில் விற்பனைக்கு இருக்கிறது. எனவே வேணுங்கிறவர்கள் நம்முடைய டிப்போவில் வாங்கிவிட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தவசு மக்கள் தொடர்ந்து ஒரு 6:30க்கு வாங்க, சரிங்களா? தயவு செஞ்சு ஒரு 6:30க்கு வாங்க. ஒரு பாவ சங்கீத நாளில் எப்படியாவது பண்ணிடுங்க, சரிங்களா? நம்ம தவசு இருக்கிறது முக்கியம் இல்லை, சுத்தமாக இருக்கணும், உள்ள சுத்தம் இருக்கணும். அதற்கு பாவ சங்கீதம் மட்டும்தான் அதை போக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது. எனவே தபசு மக்கள் ஒரு 6:30க்கெலாம் வந்து ஒரு பாவ சங்கீதனம் பண்ணி அதன் பின்பு நீங்கள் திருப்பலியில் பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தர்மியான திருவிழாவிற்காக, புனித அந்தோணியாருக்காக, அவர் வழியாய் நாம் பெற்றுக்கொள்கிற பல்வேறு நன்மைகளுக்காக, நம்முடைய பங்கு தந்தைக்காக, அருட் சகோதரிகளுக்காக, இந்த திருத்தலத்திற்காய் உழைக்கின்ற பெரியவர்கள், நிர்வாக பொறுப்பாளர்கள், பல்வேறு உதவிகளை செய்கிற உபகாரிகள், திருப்பலி கருத்து ஒப்பு கொடுப்பவர்கள், அசன விருந்து கொடுப்பவர்கள், பல்வேறு காணிக்கைகள் நன்கொடைகள் கொடுப்பவர்கள் அனைவருக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்பிக்கையோடு தேடி வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நன்றி செலுத்துவோம். திருவிழாக்களின் வழியாய் நாம் பெற்றுக்கொள்கிற பல்வேறு ஆசீர்வாதங்களுக்காக, விண்ணக கொடைகளுக்காக நன்றி செலுத்துவோம். எவ்வளோ பெரிய மாற்றங்களை, முன்னேற்றங்களை ஆண்டவர் அந்தோணியார் வழியாய் கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். இன்னும் மிகப்பெரிய மாற்றங்களை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஆண்டவர் தரவிருக்கிறார். நம்பிக்கையோடு நன்றி செலுத்துவோம். மேலும் மேலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்காக, உங்களை பெருமைப்படுத்துவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள்.
கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடு உன்னாமம், முழு உள்ளத்தோடு உன்னாமம் பாடி மகிழுவேன், நான் பாடி மகிழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான நாட்களுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதமான திருத்தலத்திற்காய் உமக்கு நன்றி அப்பா. பல்வேறு ஆசீர்வாதமான நிகழ்வுகளுக்காய் உமக்கு நன்றி. எங்கள் பங்கு தந்தைக்காய், அவரோடு உழைக்கிற அனைத்து மக்களுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆலயத்திற்கு வருகிற அனைத்து பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி. உதவி செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த ஆலயத்தின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, கொடைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொள்கிற மகிழ்ச்சியான வாழ்வுக்காய், உயர்வுக்காய் உமக்கு நன்றி. நாங்கள் பெற்றுக்கொள்கிற அனைத்து விண்ணக ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு நன்றி. எங்கள் குழந்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் இளைஞர்கள், இளம் பெண்களுக்காய் உமக்கு நன்றி. எங்கள் பெற்றோர்கள், பெரியவர்கள் அனைவருக்குமாய் நன்றி. அனைத்து ஊர் இறை மக்களுக்குமாய் நன்றி ஆண்டவரே. இன்று நாளை சிறப்பிக்கிற இறை மக்களுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. தெய்வீக ஆசீர்வாதத்திற்காக நம்பிக்கையோடு தேடி வருகிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விரும்பி தேடுகிற ஆசீர்வாதங்களை திருவிழா காலத்திலே கண்டுகொள்ளும்படியாய் செய்வீராக. நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் தெய்வீக கருத்தினாலே தொட்டு ஆசீர்வதிப்பீராக. எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய உழைப்பை ஆசீர்வதியும், எங்கள் கை செய்கிற அனைத்து வேலைகளையும் ஆசீர்வதியும். எங்கள் எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை, ஆசைகளை, கனவுகளை, லட்சியங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் எதிர்கால வாழ்வுக்காக, உயர்வுக்காய், குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதியும். நாங்கள் பல்வேறு ஆசீர்வாதங்களுக்காய் பல மாதங்களாக, பல ஆண்டுகளாய் காத்திருக்கிறோம். அவ்வாறு காத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாட்களில் தந்த ஆண்டவரே, எங்களுடைய மனதில் நிறைந்த மகிழ்ச்சியை தருவீராக. நம்பிக்கையோடு எங்கள் வாழ்வை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரை ஆசீர்வதித்து எங்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்து, கவலைகளை நீக்கி நிறைந்த மகிழ்ச்சியை தருவீராக. உங்கள் துயர மகிழ்ச்சியை மாறும் என்று சொன்னீரே ஆண்டவரே. நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் துன்பங்கள் மறைந்து, துயரங்கள் மறைந்து, நிறைய மகிழ்ச்சி பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நாங்கள் இல்லம் செல்லும்படியாய் செல்வீராக. உங்கள் நன்றியுள்ள சாட்சிகளாய் வாழக்கூடிய பிள்ளைகளாய் உங்களை மாற்றுவீராக. நாங்கள் எதிர்பார்க்கிற மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழும்படியாய் செய்வீராக. அந்தனையாருடைய பரிந்துரை எங்களுக்கு என்றும் கிடைப்பதாக. அவருடைய பாதுகாவல் தப்பாமல் எங்களுக்கு என்றும் கிடைப்பதாக. அவருடைய பேருதவி, துணை என்றும் எங்களுக்கு இருப்பதாக. நாங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும், முன்னும் பின்னும் இடம் வலமும் சூழ்ந்தங்களை காத்துக்கொள்வீராக. எந்த ஒரு தீமையும், பேராபத்தும், பெரிய நோயும், வாதை வண்டாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்வீராக. இது ஒருவரே எங்கள் ஆண்டவர். நாங்கள் உண்மையை நம்பியிருக்கிறோம். எங்களை ஒருபோதும் கைவிடாதே. ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும்மை புகழுக. உம்முடைய புனிதர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. புனிதர்கள் உமது வல்லமை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்களாக. உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்களாக. என் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசி பெற்றவர். அந்தோனியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் நாவை களிகூர்ந்து வாழ்த்துவாயாக. அந்தோனியாரை உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயிற்றோர் உடல் நலம் தேடி ஆண்டவரிடம் வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப உடல் பிணியால் துயரற்று இத்திருத்தலம் நாடி வந்துள்ள நோயாளிகள் பிணிகளை போக்கி எழுப்புவீராக. இவ்வாறு தங்களுக்கு நீட்டி கொடுத்த வாழ்நாள் எல்லாம் முது சமூகத்திலும் மனிதர் முன்னும் அருளிலும் ஞானத்திலும் வளர்வார்களாக. நீதியோடும் புனிதத்தோடும் உமக்கு பணிபுரிந்து
இந்த இரக்கத்திற்குரிய நன்றி செலுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். வல்லமை பொருந்திய கூடிய அற்புதரான இப்படி அந்தோனியாருடைய பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நீங்களும் வாழ்க. நீங்களும் வாழ்க. அற்புதம் செய்த பதுவையாரே, என்னிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்தோணியாரே. எல்லா அற்புதம் செய்த பதுவையாரே, என்னிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்தோணியாரே. புண்ணிய வாழ்வில் புதுமைகள் செய்தவரே, புண்ணிய வாழ்வில் புதுமைகள் செய்தவரே. மண்ணிலே எம் வாழ்வை உயர்த்துமையா, மண்ணிலே எம் வாழ்வை உயர்த்துமையா. அற்புதர் வாழ்க வாழ்க, எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க. அற்புதர் வாழ்க வாழ்க, எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க. எல்லா அற்புதம் செய்த பதுவையாரே, என்னிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்தோணியாரே. திருப்புகழ் விளங்கும் இத்திருத்தலத்தில் தினம் தினம் விழா கோலம். ஒரு முறையுடது முகம் பார்த்தால் எங்கள் வாழ்வினில் அருள் பெருகும். திருப்புகழ் விளங்கும் இத்திருத்தலத்தில் தினம் தினம் விழா கோலம். ஒரு முறையுடது முகம் பார்த்தால் எங்கள் வாழ்வினில் அருள் பெருகும். வாடிய வருகின்ற பக்தர்களை அணைக்கும் முன் திருக்கோலம். வாடிய வருகின்ற பக்தர்களை அணைக்கும் முன் திருக்கோலம். பாடிய எங்கனம் பரவிடுவோம், புனிதரே உந்தன் புகழாரம். அற்புதர் வாழ்க வாழ்க, எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க. அற்புதர் வாழ்க வாழ்க, எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க. எல்லா அற்புதம் செய்த பதுவையாரே, என்னிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்தோணியாரே. எல்லா அற்புதம் செய்த பதுவையாரே, என்னிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்தோணியாரே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.